ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ்மான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எஸ்எஸ்கே உயிரோட விட்டு வச்சா கண்டிப்பாக நம்முடைய மகனுக்கு பெரிய ஆபத்தாக வரும். அதனால் இவனை போட்டு தள்ளுறது தான் ஒரே வழி அப்படின்ட்டு நம்முடைய ரேவதி அம்மா பார்த்திங்கன்னா கத்தி எடுத்துக்கிட்டு கிளம்பி நேராக அவனுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, என்ன ரேவதி, நானே உன்னை கடத்திட்டு உன்னை போட்டு தள்ளணும்னு பார்த்தா, ஆனால் நீயே வசமாக என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, உன்னை அன்னைக்கு என்னை ஏமாற்றிட்டு போனப்போ விட்டு வச்சு தாண்டா நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஆனால் அந்த தப்பை மறுபடியும் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முந்தானையில் ஒரு கத்தியை மறைச்சி வச்சுருந்தாங்க. அந்த கத்தியை எடுத்து பார்த்திங்கன்னா அவனுடைய வயிற்றிலே சதுக்குன்னு ஏத்திரத்தில் பிளட் தெரிச்சு போகுதுந்தாங்க சொல்ல முடியும். இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதரா, நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி நம்முடைய ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்கே பார்த்திங்கன்னா தான் உயிர் போகிற நிலைமையிலே என்ன இவளை கொல்லாமல் போகிறோமே, இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கற்பனைங்க. நம்முடைய எஸ்எஸ்கேவுக்கு கனவுல ரேவதி இந்த மாதிரி ஆஃபீஸில் அவன் இருக்கிறப்ப உள்ள நுழைஞ்சி யாருக்கும் தெரியாது இந்த எஸ்எஸ்கே கொலை பண்ணுற மாதிரி கனவு கண்டு இருக்காங்க. அந்த கனவு நனவாக இருந்துச்சுன்னா சும்மா வேறு லெவலாக இருந்திருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒரு சிம்பிளாக ஒரு கனவை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய கௌதம் பற்றின உண்மை இந்த எஸ்எஸ்கேவுக்கு தெரிய வந்துச்சுன்னா, இல்லை நம்ம கௌதமுக்கு எஸ்எஸ்கே தான் தான் அம்மா ஏமாற்றிட்டு போனவன் அப்படின்ற தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்முடைய கௌதம் சும்மா இருப்பாரா, ஆக்ஷனில் இறங்கிட மாட்டார். எப்பொழுது என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கின்னு சொல்லி காதல் ஆசையை கூறி இப்படி ஏமாற்றிருக்கடா, அதை நான் என்னடா பண்ணேன், என்னை நடுத்தெருவில் போட்டு போயிட்டாங்க, நீ பண்ண தப்பால் இத்தனை நாள் வரைக்கும் என்னை எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை ஊர் பேர் தெரியாதவங்க அப்படின்ட்டு வளர்த்தவங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி என் அம்மாவே நீ கொலை பண்ண போகிற நிலைமைக்கு வந்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கௌதமுக்கு உண்மை தெரிறப்ப நம்முடைய இலக்கியாவுக்கு ஆபத்து இருக்குது. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவை பற்றின உண்மை நம்ம ரேவதி மூலமாக கௌதம் தெரிஞ்சுன்னா கௌதம் கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது. எஸ்எஸ்கேவோட கதை அரோகதின்னு தாங்க நினச்சிக்கணும். ஏன்னா அந்த ஃப்ராடு பையன் அவ்வளோ கெட்டது பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த உண்மை கண்டிப்பாக நம்ம கௌதமுக்கு தான் அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, தான் அப்பா யாருன்ற உண்மையை கண்டிப்பாக கௌதம் தெரிஞ்ச கூடாது. மீறி தெரிஞ்ச அந்த எஸ்எஸ்கே போட்டு தள்ளுவாருங்க. இருந்தாலுமே கனவுலேயே நம்மளுடைய ரேவதி மேலே இவ்வளோ பையன் அந்த எஸ்எஸ்கே வச்சுட்டு இருக்கான்னா சூப்பர் தாங்க சொல்ல முடியும். அந்த கத்தி எடுத்து குத்துற சீன் ரியலாக மட்டும் நடந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த சீரியலை பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் முடிக்கிறாங்களா இல்லை இப்படியே கதையை இழுத்துக்கிட்டு போயிட்டு 1000 எபிசோடுக்கு மேலே போயிட்டு நாங்கள் 1000வது எபிசோடை செலிப்ரேட் பண்ண போகிறாங்களா அப்படின்றதாங்க இருக்க போது வர மொக்கையாக போயிட்டு இருக்கேன். மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் போட்டாங்க. அப்போ நம்ம வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.